67வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இது ஒரு மகிழ்ச்சியான விழா, இது மகிழ்ச்சியான திருவிழா. அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கதா. இந்த குடியரசு அப்படின்றது குடிமக்களின் அரசு, இது நமக்கான விழா. அதனால எல்லாரும் ஒரு வாட்டி சத்தமா நம்ம விருந்தினருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு பண்ணுங்க. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடிகர், மாபெரும் மனிதர், நாடக ஆசிரியர், எழுத்தாளர், அற்புதமான பேச்சாளர், பல்துறை வித்தகர் டத்தோ ராதா ரவி சார் அவர்கள் இந்த பெரம்பூருக்கு வருகை தந்திருந்து தேசிய கொடி ஏற்றி வைத்து இந்த குடியரசு தின விழாவை நம் பெரம்பூர் மக்களுடன் இணைந்து கொண்டாடும் இந்த தருணம் மிக மகிழ்ச்சியான தருணம். பேரிலேயே ஒரு அற்புதம் இருக்கிறது. அவரோட பேர் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் ரவி. எஸ், மெட்ராஸ் நம்ம மண்ணோட மைந்தர் அவர். அது மட்டும் இல்லாம ராஜகோபாலன் அவரோட தந்தையார் பேர் உலகறியும், ஊரறியும் அல்ல உலகே அறியும். பல்வேறு நாட்டு பிரபலங்களும் பார்த்து வியந்த ஒரு அற்புதமான மனிதர். ராஜகோபாலன் பேர்லயே ராஜ பரம்பரை. அவருக்கு எங்கெங்க சொத்து இருக்கு, எங்கெங்க நிலம் இருக்கு அப்படின்னு சாருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ராஜ பரம்பரை. அது மட்டும் இல்ல, ராதாகிருஷ்ணன் பாத்தீங்கன்னாலே கிருஷ்ணர் மாதிரி அழகா முழுவென்று முகத்தோட அற்புதமாக ராதாவுக்கு ஏற்ற கிருஷ்ணனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ரவி, இவர் ரவி மட்டும் இல்ல, ராவி. ராவினா எதிராளி, ஏதாவது எதிர்த்து பேசினால் ராவி விடுவார். அதனாலேயே பெயர்லயே அற்புதமான பொருத்தம் அவரை. தற்போது நம் இடத்திற்கு, இந்த பெரம்பூருக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு எல்லாருடைய சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பெரம்பு மரங்கள், பெரம்பு செடிகள்லாம் இருக்கக்கூடிய இடம். அதனாலதான் இந்த இடத்துக்கு பெரம்பூர் அப்படின்னு பேரு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல, பேரன்பு கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய இடம் பேரன்பூர். அதுதான் பெரம்பூர். கைத்தட்டி ரெண்டு பேருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம சாதி, மதம், இனம், மொழி இது எல்லாம் கடந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சைடு டீ தோட்டம், டீச் கார்டன் இருக்கு. அங்க இஸ்லாமிய சகோதரர்கள் அதிக அளவு வாழ்றாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா கோபால் ரெட்டி காலனி, கோபால் காலனி, அங்க குஜராத்தி, மராத்தி, மார்வாடி, பெங்காலி, இந்த மாதிரி இங்க இருந்து 50 மீட்டர் எதிரில். இந்த சைடு பாத்தீங்கன்னா பாக்ஸன் ஸ்ட்ரீட், ஆங்கிலோ இந்தியர்கள், அந்த ஏரியாவே ஃபாரின் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ, பௌத்த, புத்த எந்த மதவின வேறுபாடும், அது மட்டும் இல்ல மொழி, கலாச்சாரம், மொழி கூட. நான் பச்சை தமிழன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக நடத்தி கொண்டிருக்கும் முத்தம்சர் கட்டாரியா, அவர் ஒரு வட மாநிலத்தவர், இவர் ஒரு கர்நாடகக்காரர், இவர் ஆந்திரா, ராஜு வந்து ஆந்திரா. சோ பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்களை கடந்த இந்த விழா. இந்த விழாவுல பாத்தீங்கன்னா அவரு ஏழைகளோட எதிரொலியா இருப்பாரு. எந்த மேடையிலையும் உண்மையே உழைப்பாரு. ராதா ரவி சார் இந்த கட்சியில இருந்தார், அந்த கட்சியில இருந்தார், இந்த கட்சியில இருந்தார் சொல்லுவாங்க. இல்ல, அவர் எப்பொழுதுமே ஏழைகளின் கட்சி, மக்களின் கட்சி. ஏழைகளுக்காக, மக்களுக்காக, குறிப்பா உண்மைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர். அவரோட டிஎன்ஏ, அந்த ட்விஸ்டட் லேடர் வாங்க இல்லையா, அந்த டிஎன்ஏவே ஒரு ட்விஸ்ட் வச்ச லேடர். அது மட்டும் இல்ல, இவர் நடிகர் சங்கத்துல இருந்திருக்கிறார், தற்போது டப்பிங் சங்கத்துல இருக்கிறார். அது மட்டும் இல்ல, டிவி ஆர்டிஸ்ட் சங்கத்துல இருக்கிறார். இவர் இல்லாத சங்கமே இல்லை, இவர் இல்லாத சங்கமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா நடிப்புத்துறை, நாடகத்துறை, எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, குறிப்பா எல்லா துறையிலும் இவர் இல்லாத துறையே இல்ல, இவர் இல்லாத துறையே இல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணமாக ராதா ரவி சார் நம்ம பெரம்பூர் மண்ணுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்க மிக முக்கியமான காரணம் மெகருனிசா மேடம். அவங்க மெகருனிசா இல்ல, அகம்ருனிசா, மனசுல இருக்கிறதா பட்டு பேசுவாங்க. குறிப்பா அவங்க செய்தி வாசிப்பாளர் சங்கத்தோட தூணா இருக்காங்க. குறிப்பா இந்த நிகழ்ச்சியோட மற்றொரு சீஃப் கெஸ்ட் மதிப்பிற்குரிய பிரபுதாசன்
செய்தி வாசிப்பாளர்களின் பிரபு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிரபுதாஸ் சன். இவர் சன் டிவில வேலை செய்யறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க சன் டிவி, ஜெயா டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, மதிமுகம் டிவி, கலைஞர் டிவி, இன்னும் என்ன பாலிமர் டிவி, நியூஸ் 7 டிவி, நியூஸ் 18 டிவி, இந்த டிவி, அந்த டிவி, எல்லா டிவி நியூஸ் ரீடர்ஸ் இப்ப இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 470 செய்தி வாசிப்பாளர்களின் கொண்ட சங்கத்தின் தலைவராக திரு பிரபுதாசன் இங்கே வீட்டிருக்கிறார். எங்க சங்கத்துல பாத்திமா பாபு, சோபனா ரவி, அவங்கள யாருன்னே தெரியாது. முதல்ல நியூஸ் ரீடர் சுஜாதா பாபு, இவங்க பிடிச்சவங்க பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சைட்ல இருந்து. இந்த மாதிரி முக்கியமான 470 இந்த 60 வருட செய்தி வாசிப்பாளர்கள் அனைவரும் எந்த சங்கத்தில் தான் இருக்கோம். இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் நடத்துறதுக்கு மிக முக்கிய காரணம், கிட்டத்தட்ட 15வது வருடமாக இந்த மாதிரி குடியரசு தினம், சுதந்திர தினம் அன்றைக்கு கொடி ஏற்றி வைத்து மக்களுக்கு, ஏழைகள் நான் சொல்ல மாட்டேன், இவங்க எல்லாம் எங்க நண்பர்கள், எங்க சொந்தக்காரங்களுக்கு அன்னதானம், கல்வி உபகரணம் வழங்குதல், மரக்கன்று வழங்குதல், பிசிக்கலி டிசேபிள்டுக்கு சைக்கிள்ஸ் வழங்குதல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள். 2 டயாலிசிஸ் சென்டர் வச்சிருக்காரு மதிப்புக்குரிய டாக்டர் அம்பாசிடர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள். இவர் பேரு கேட்ட மாதிரியே உத்தவர். இவரை மாதிரி தங்கமானவரை பார்க்கவே முடியாது. இவர் கட்டாரியா இல்ல, காட்டாரியா. காட்டாறு மாதிரி தன்னோட அன்பை காட்டக்கூடியவர், அதுவும் பெரம்பூர் மக்களுக்கு. இதனைத் தொடர்ந்து மதிப்பிற்குரிய சடகோபன் ராஜு, என்னோட நண்பர், டான் பாஸ்கோ ஸ்கூல்ல என்னோட படிச்சவரு, மீடியமா தான் படிப்பாரு. அப்போ இப்போ தொழில் அதிபர், டெஸ்லா காரோட கம்பெனியோட ஹேண்டிலோட மோனோப்ரி அவரு. சடகோபன் ராஜுல அடகோபன் ராஜு நேற்று இரவு இந்த பங்கனுக்கு மேடை அலங்கார பார்வையிட வந்தபோது ஒரு நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்சு பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த நாய் கடிபட்ட அந்த கையோடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே திரும்பி வந்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவருக்கு திருமண நாள், எல்லாரும் அவருக்கு வாழ்த்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீபிரியா மேடம் வந்து சிரிப்பிரியா அப்படின்னு வைக்கலாம். எப்பவுமே சிரிச்சா மாதிரியே இருப்பாங்க. இவங்க கண்ணத்துல சிரிச்சா குழி விழும். அது சாதா குழி இல்ல, தமிழர்களின் குழி, தமிழ் குழி அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஏஞ்சலினா மேடம், அவங்க ஏஞ்சல் அண்ட் அது மட்டும் இல்ல ஜெல் ஆயிடுவாங்க. நட்புக்கு இலக்கணமாக திகழக்கூடியவங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கிறிஸ்டினா மதிமுகம், கிறிஸ்டினா, இவங்க இலங்கையை சேர்ந்தவர், நாடு கடந்த ஒரு செய்தி வாசிப்பாளர். கிறிஸ்டினா அவங்க மேல இவருக்கு கிரஷ். அது மட்டும் இல்ல, பைபிள்ல உன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்வாங்க. தன்னை விட மற்றவர்களை அதிகமா நேசிக்கக்கூடியவங்க கிறிஸ்டினா மேடம். அதை தொடர்ந்து அருண் பிரசாத், இவர் அருண் பிரசாத் மட்டும் இல்ல, இவர் பிரசாதம். எப்படி ஒரு கோயிலுக்குள்ள போற நீர் தீர்த்தமா வருதோ, ஒரு கோயிலுக்குள்ள போற சாம்பல் விபூதியா வருதோ, ஒரு கோயிலுக்குள்ள போற சாதம் பிரசாதமா வருதோ, இவரு தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்துல இணைந்த உடன நிச்சயம் அது வேற பரிணாமம் பெற்றிருப்பது நிச்சயமான உண்மை. அந்த அளவுக்கு பிரபுதாசன் அளவுக்கு இவரும் உழைப்பாளி. அவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். இன்னும் வருவதாக சொல்லி இன்னும் வராமல் இருக்கிற முருகானந்தம் சாரவரையும் மரியாதை கருதி வரவேற்கிறேன். எனக்கு என்னன்னா, குடியரசு தினம் நடத்துகிறார்கள். அவர் இந்தியர் என்பதற்காக இந்திய அவருக்கும் இருக்கிறது. அதனால ஒரு எண்ணத்தோடு செய்கிறேன். யாரும் செய்கிறேன். நான் மிகவும் பாராட்டுகிறேன். என்னுடைய தந்தை யாருக்குமே ஜாதி மத பேர்கள் கிடையாது. எங்க கிராமத்துல அறுவடைப்படுத்துற அரிசி, அதுக்கெல்லாம் அரிசி மத்தியான வேலையில உணவு வேலையில எங்க அப்பாவும் அவங்களோட போய் உட்காந்துருக்கேன். சாப்பிடுறது உணவு அறிவு இருக்கு, அவங்களோட தான் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஜாதி மத பேர்கள் காட்டாத காவல்துறை சகோதரர்களை பார்த்து கேட்டேன், எதுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் காவல்துறை சகோதரர்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்கன்றது நான் சந்தியில் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனது விருப்பம் பெரும் பிரச்சனை ஓடிட்டு
இதெல்லாம் இல்லாமல் இங்கே நாம் நிம்மதியாக இருக்கிறோம் சென்னையில். என்ன சென்னையில் ஒரு கூட்டம் ஜாஸ்தி, எல்லாருமே சென்னையை நோக்கி தான் வராங்க. அதனுடைய கூட்டம் ஜாஸ்தி, அவ்வளவுதான். இங்க வந்து பார்த்தாலும் தெரியுது. எனக்கு மிகவும் பிடித்த ஆண்டம் சொந்தத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இல்லைன்னா நாம் நடமாடி இருக்க முடியாது. சில சந்தையெல்லாம் போனோம்னா ஆட்டோ எந்த பெட்டரா இருக்குமே யோசிக்கிற அளவுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு நல்லவர்கள், எல்லாருமே நல்லவர்கள். நம்ம எப்ப கெட்டவங்க ஆகிறோம்னா நாம் கெடுதல் நினைக்கலாம்னு நினைச்சாலே அவங்க கெட்டது செஞ்சுருவாங்க. எல்லாருமே எல்லாருக்குமே வந்து கூப்பிட்டு இத்தாலி அவர்களுக்கு உதவிக்காரர்களை நீட்டுகிறார்கள். மிகவும் பாராட்டுகிறேன். திருக்குறள் உலகத்தொருள் மையத்தின் முனைவர் தற்போது டாக்டர் ராதாரவி சார் அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். புலவர் சுகுமாரி அவர்கள். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் அமைந்திருக்கும் ஹோம் மெடிக்கல் சார்பில் பிராண்ட் சார்பாக அவருக்கு ஒரு நினைவு பெட்டகம் வழங்கப்படுகிறது. வழங்குவதற்கு மேகுல் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்கு இன்னும் 2 வாரத்தில் திருமணமாக இருப்பதால் அவரை வாழ்த்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் 77வது குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்த விழாவில் வந்து பார்க்கல ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவ்வளோ மக்களுக்கு அண்ணன் வந்து இவ்வளோ பிரமிப்பா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நார்மலா ஏதோ ஒரு 100 பேருக்கு கொடுப்பாங்க, அது ஒரு விழாவா நடத்துவாங்க எங்கேயுமே. பட் ஆயிரக்கணக்கான பேர் எவ்வளவு பேர் வந்தாலும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளல் உண்மையிலே அண்ணனை மனதார பாராட்டுறேன். இந்த இடத்துக்கு வந்து மோகனும் ஜன்சேகரும் கூப்பிட்டாங்க. பிரவீன் வந்து இன்வைட் பண்ணாரு, அண்ணன் சும்மா வந்திருப்பாங்கன்னு. பட் இவ்வளோ பெரிய விழான்னா சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும். பணம் வந்து 1000 பேர் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிச்சாலும் சமுதாயத்துக்கு என்ன பண்றோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த உண்மையிலேயே இந்த குடியரசு தினவில் அண்ணன் பண்றது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பட் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஜெயடி மோகன் நிறைய சொல்லியிருக்காரு அண்ணன் பத்தி. பட் நேரில் பார்க்கல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது மென்மேலும் இந்த வள்ளல் சிறக்க வேண்டும், மென்மேலும் பொதுமக்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் சொல்லி இந்த 77வது குடியரசு தின மென்மேலும் எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுபத்தேழாவது குடியரசு தினம் கொண்டாடினோம். இதுக்கு வந்து முக்கியமாக எம்ஆர் ராதாரவி சார், எம்ஆர் ராதாரவி சார் வந்திருந்தார். அதுவும் இல்லாமல் இந்த அனைத்து நியூஸ் சேனல் பிரசிடெண்ட் பிரபுதாசன் சார், மோகன்ராஜ் சார், பிரவீன் இவங்கெல்லாம் வந்து கலந்து கொண்டாங்க. இவங்கனால தான் இந்த நிகழ்ச்சியே நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அமோகமாக இருந்தது. நான் சொன்னது அதே தான், திரும்ப சொல்கிறேன். பசி என் வீட்டில் நான் சொன்ன வைஃபை கூப்பிட்டு போய் மார்க்கெட்டில் இது புடவை வாங்க போனேன். ஒரு புடவை வாங்க போன்னு சொன்னால் 2 புடவை வாங்குறாங்க. அதே நகை கடைக்கு கூப்பிட்டு போய் ஒரு மூகத்தையும் வாங்கி கொடுக்கலான்னு போனால்
கம்மலே வாங்கிக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு பசின்னு எனக்கு பசி, அந்த பசிக்கு வந்து நானும் என் ஒய்ஃபும் கூட்டின்னு போய் ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிட்டோம். சாப்பிட்டது ஹோட்டல் உண்மையாரு கேட்குறாரு, சாப்பாடு எப்படிமா இருந்ததுன்னு. நல்லா இருந்தது. அப்போது நான் சொன்னேன், இன்னொரு சாப்பாடு வாங்கிக்கோமான்னா, வானா போதும், இந்த ஒரு சாப்பாடு விஷயம் மட்டும்தான் ஜனங்க யார் இருந்தாலும் போதும்னு சொல்கிறது அது. இதனால் நான் சொல்கிறேன், நம்ம யாருக்கு வேணாலும், நம்ம எல்லாரும் யார் சேர்ந்தாலும் ஒரு வாய், ஒரு டீ, இல்லை ஒரு பன்னு, இல்லை முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் யார் வேணாலும் யாருக்காவது செய்யுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கும். வணக்கம். குடியரசு தின வாழ்த்து. அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த பெரம்பூரில் கிட்டத்தட்ட 15 வருடமா ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள், எங்கள் ஏரியா மக்களுக்கு அன்னதானம், மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பர்சனுக்கு அவங்களுக்கு தேவையான வீல் சேர், சைக்கிள். இந்த வாட்டி அதனோட எக்ஸ்ட்ராவாக எல்லாருக்கும் செல்லோ டிஃபன் பாக்ஸ், பிராண்டட் டிஃபன் பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். உத்தம்சந்த் கட்டாரியா, டாக்டர் அம்பாசிடர் உத்தம்சந்த் கட்டாரியா பேருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பெரம்பூரோட கொடை வள்ளல். ஒவ்வொரு வருஷமும் ஏழை எளியவங்களுக்கு இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் மேடையிலேயே சொன்ன மாதிரி பெரம்பூர் அப்படின்றது பேரன்பு கொண்ட ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கேருந்து 100 மீட்டர்லேயே டிடி தோட்டம், டீட்ஸ் கார்டனில் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க ஜெயின் சமூகத்தினர், நார்த் இண்டியன்ஸ், குஜராத்தி, ராஜஸ்தானி, இவங்க கோபால் காலனி ஃபுல்லாக அவங்க இருக்காங்க. இந்துக்கள் சொல்லவே வேணாம், எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஃபாக்ஸன் ஸ்ட்ரீட்னு ஆங்கிலோ இண்டியன்ஸ், அந்த ரோடு முழுக்க ஆங்கிலோ இண்டியன்ஸ். இங்கே வந்து ஒரு இந்திய நாட்டையே எல்லா மதத்தினரும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டும் இல்லாமல் ஜெயின், சிக் அப்படின்னு எல்லா சமூகத்தினரும் வாழக்கூடிய ஒரு இடம்னா அது பெரம்பூர் தான். இன்னைக்கு நிகழ்ச்சியில் டத்தோ, மதிப்பிற்குரிய டத்தோ ராதா ரவி சார், அவர் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்தில் இருந்திருக்காரு. இப்போது டிவி ஆர்டிஸ்ட் யூனியனில் முக்கியமான ஒரு தூணாக இருக்கார். டப்பிங் யூனியனில் இருக்கார். எக்கச்சக்க சங்கத்தில் அவர் இருக்கார். அவர் என்றைக்கும் உண்மையை பேசுவார். இன்றைக்கும் ரொம்ப அற்புதமாக சீஃப் கெஸ்ட்டாக வந்து எங்கள் பெரம்பூர் மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும் இந்த நிகழ்ச்சி பற்றியும் பேசினார். குறிப்பாக 470 செய்தி வாசிப்பாளர்கள் கொண்ட தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தோட தலைவர் பிரபுதாசன், சன் டிவி அவர் மட்டும் இல்லை, மெகரினிசா மதிமுகம், கலைஞர் டிவி, ஜெயா டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, பாலிமர் டிவி, நியூஸ் 18, நியூஸ் 7, நியூஸ் 24x7, இந்த மாதிரி எல்லா சேனலை சேர்ந்தவங்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை பிஆர்ஓ பண்ணது, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சது பிரவீன்குமார். அவர் எங்களோட தம்பி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். தனசேகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் அது மட்டும் இல்லை, உத்தம்சந்த் கட்டாரியா, இந்த கட்டாரியா ஃபேமிலி எங்கள் பெரம்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலி. இவர் இன்றைக்கி மட்டும் அன்னதானம் பண்ணல, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஃப்ரீயாக டயாலிசிஸ் சென்டர் பெரம்பூர் பகுதியிலேயே 3 வச்சிருக்கிறாரு. எந்தவித நோக்கமும் இல்லாமல் அன்பு அன்பு அன்பு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், சாப்பாடு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு அன்னச்சத்திரம் 1000 கட்டளை விட ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல். 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதை விட ஒருத்தங்களுக்கு கல்வியறிவு கொடுக்கறது முக்கியம்வாங்க. ஆனால் உத்தம்சந்த் கட்டாரியா அவர்கள் அன்னதானமும் பண்ணி கல்வி உபகரணம், ஏழைக்கும் கல்வி கொடுக்குற 2 தொண்டை மிகச்சிறப்பாக செய்கிறாரு. அவர் புகழ் வாழ்க. நிச்சயம் தொடர்ந்து செய்யணும். நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம். அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அஞ்ச்பாய் ஏம்ராஜ் கட்டாரியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த வீனஸ் பகுதியில் வந்து பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு இருக்குது. கொடை வள்ளல்களை வந்து நான் புக்கில் தான் படிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைமு உத்தம்சந்த் கட்டாரியா ஐயா மூலியமாக நான் பார்க்குறேன் கொடை வள்ளல். ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகள், புது புது உதவிகளாக இந்த பகுதி மக்களுக்காக செஞ்சிட்ருக்காரு. பல உதவிகளை சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, தொடர்ந்து 365 நாளும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்காரு அவர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து டயாலிசிஸ் சென்டர், இலவச மருத்துவமனை, ஏழை மாணவர்களுக்கு பள்ளிக்கு தேவையான காசோலை வழங்குறாரு, திருமணத்துக்கு உதவி பண்ணுறாரு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இளைஞர்கள் ஒரு 4 அணிக்கு வந்து கிரிக்கெட் பேட் கொடுத்துருக்காரு. இவர் தலைமையில் அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. இவரோட தொண்டை சொல்கிறதுக்கு இங்கே பின்னாடி நிற்கிறவங்களே சாட்சி. என்ஏசி போஸ் ரோட்லேருந்து ஒரு நாள் அவங்க ஆட்டோ ஓட்டினா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களெல்லாம் விட்டுட்டு இவருடைய நல்ல எண்ணம், நல்ல உள்ளம், இதுக்காக இன்றைக்கி இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் என்ஏசி போஸ் ரோட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட இன்றைக்கி உழைப்பெல்லாம் விட்டுட்டு இவருக்காக வராங்கன்னா எப்படியாப்பட்ட உன்னதமான உள்ளம் படைத்தவர் உத்தம் சந்த் கட்டாரியா என்பது இதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையாகவே 8வது வள்ளல் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, 9வது வள்ளல் உத்தம் சந்த் கட்டாரியா மட்டும்தான். இந்த பகுதியில் மக்கள் அவர் வீடை தேடி தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வீடை தேடி வந்தாலே கேட்காமே வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல். தேசிய கொடியில் மூவர்ண கொடி சொல்லுவாங்க. எங்கள் பகுதியில் மோகன்ராஜ் சார் சொன்ன மாதிரி பல தரப்பு மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. நாங்கள் ஒரு குழுமமாக வசிக்கிறோம். இந்த 3 கலர் என்னை பொறுத்தவரையும் எல்லாரும் சொல்கிற விஷயம், காவி அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு வருவாங்க. என்னை பொறுத்தவரையும் காவி நிறம் இந்துக்களையும், வெண்மை நிறம் கிறிஸ்தவர்களையும், பச்சை நிறம் இஸ்லாமியர்களையும், அந்த சக்கரம் எங்கள் எல்லாரும் இணைக்கக்கூடிய சக்கரமாக இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு தேசிய கொடி. இந்த பகுதியில் இது மட்டும் இல்லாமல் இவர் பல திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்ல வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். இது வரையும் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுறதுக்கு உதவிக்காரம் நீட்டியிருக்காரு. அப்துல் கலாம் ஐயா விட்டு போன இடத்த பசுமை நாயகம் ஐயா மூலியமாக தொடர்ந்துட்டு இருக்காரு. சுதா சந்திரசேகர் வாயில்லா ஜீவங்களுக்கு உணவளிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ட்ரஸ்ட்டுக்கு உதவி இருக்காரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கடையேழு வள்ளல்கள் சொன்ன பார்த்தீங்களா, 8வது வள்ளல் எம்ஜிஆருக்கு அடுத்த வள்ளல் இவர் தான். இவர் சொன்ன மாதிரி பசி மட்டும்தான் மனுஷன், போதும் என மனமே பொன் செய். எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, வேணும் வேணும்னு கேட்பாங்க. சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. போன வருஷம் ஒருத்தர் நான் கண்ணால் பார்த்த விஷயம், அவங்களுக்கு டெய்லியே சாப்பாடு கிடைக்கும். பட் அந்த நாங்கள் போட்ட அந்த பிரிஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம். கண்ணில் தண்ணியோட ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சிது உங்களால் தான் அப்படின்னு சொன்னார். உண்மையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப உருக்கமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கேள்விப்படக்கூடிய எல்லாருமே உங்கள் பகுதியில் உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்கு, உங்களால் முடியுமா, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த 77வது குடியரசு தின விழாவுக்கு இது பெரம்பூரில் தான் நடக்குது. ஆனாலும் உத்தம் சந்த் கட்டாரியா அவரோட தொழில் செய்கிற இடம் பார்த்திங்கன்னா பாரிஸில் இருக்க என்எஸ்சி போஸ் ரோட். அங்கேருந்து ஆட்டோ நண்பர்கள், ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க இந்த விழாவை பற்றி என்ன நினைக்கிறாங்க கேட்கலாம். அன்னதானம்லாம் சிறப்பாக இருந்ததா? என்னென்ன? சூப்பராக இருந்தது சார். எல்லாமே சரி. தயிர் சாதம், பிரிஞ்சி, சாம்பார் சாதம், அப்பளம் எல்லாம் சூப்பர். ஓகே. இதுமாரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. ஏன் கேசரி சாப்பிடலையா நீங்கள்? கேசரி சாப்பிட்டேன் சார், அது மறந்துட்டேன். சரி சரி. என்ன மாணவர்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க? புக்கு, பேனா, பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சார். ஓகே. இது ஆக்சுவலாக பெரம்பூரில் நடக்கிற ஃபங்க்ஷன். பெரம்பூர்லேயே இந்த அன்னதான விழாவில் எக்கச்சக்க ஆட்டோ ஓட்டுநர்கள், எங்கள் தொகுதியை சேர்ந்தவங்க எக்கச்சக்க பேர் கலந்தவங்க. நீங்கள் அங்கேருந்து வரதுக்கு என்ன காரணம்? எல்லாம் சாரோட அன்பு, எல்லாருக்கும் அவர் பண்ணுற உதவி எல்லாமே. எங்கேயுமே அவர் உதவி பண்ணார். எங்கேயும் சாப்பாடு, அன்னதானம் எல்லாம் சிறப்பாக பண்ணுறாரு சார். அங்கேயே பண்ணுறாரு. வெரி குட். அதனால அவர் அன்புக்காக வந்தேன் சார். சும்மா நான் மைக்கு நீட்டுறதால சொல்கிறீங்களா? இல்லை சார், வருஷம் பண்ணியிருந்தேன் சார். என்னென்ன பண்ணுறாரு? அதான் சாப்பாடு போடுறது, கிஃப்ட்டு, பசங்களுக்கு நோட் புக்கு, பென்சிலு, அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுறது கொடுக்குறாரு சார் ஒரு வருஷம் மக்களுக்கு. இது இவர் எந்த ஒரு அரசியல்லையும் இல்லை, எந்த கட்சியிலையும் இல்லை, எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத ஒருத்தர் செய்ய முடியுமா? எதனால் செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க? புரியல. அதாவது ஒன்று செய்யணும்னா ஒரு ஆதாயம் இருக்கணும்ல. தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கணும், இல்லை ஒரு கட்சியில் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு ஆதாயத்தோட. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சேட்ஜி எப்பவுமே சாதாரண மனிதராக எல்லாருக்கும் ஒரே ஏழைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் பழகுவார், கோடீஸ்வரங்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவார். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல மனிதர் அவர், நல்ல மனிதர். சாப்பாடு எல்லாரும் நல்லா சாப்பிட்ணும், நல்ல உணவு அளிக்கணும். எல்லாரும் என்ன சொல்கிறது, எங்கள் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வீரப்பன் ஸ்ட்ரீட்டு, சவுகார்பேட்டை வீரப்பன் ஸ்ட்ரீட்டுக்கு அவர் எங்களுக்கு அளவு கடந்து செய்வார். சாப்பாடு விஷயத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களை அழைச்சி பேக்கு கொடுக்கறதுலேருந்து, சாப்பாடு லஞ்சு பேக்கிலேருந்து, ஆட்டோ ஸ்பேரு எல்லாமே சேர்த்து கொடுப்பார், உதவி செய்வார். எல்லா வகையிலுமே அவர் உதவின்றது மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. சாப்பாடு அருமையாக இருந்தது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு செய்தார். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும், மேலும் மேலும் நல்லா செய்யணும். சார் நல்லா செய்வார்.
அவர் நல்ல உள்ளம் படைத்தவர், நல்லா இருக்கணும் சார். அது இருந்து அவர் நல்லா இருந்தால் எங்களுக்கு மேலும் மேலும் சேவை கிடைக்கும் சார்கிட்ட இருந்து. வாழ்த்துக்கள். அதாவது உள்ள இருந்து உண்மையான வார்த்தை வருது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது நியூஸ் ரீடர் தொழிலை விட்டுட்டு உங்க சங்கத்திலே வந்து ஆட்டோ வாங்கி ஓட்டலான்னு இருக்கேன். கண்டிப்பா. ஆனா அவருக்கு நாங்க சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவரு அப்படிப்பட்ட நல்ல மனிதர். அவரை மாதிரி நான் நாட்டில் எந்த அரசியல்வாதியும் நான் பார்க்கல. அந்த மாதிரி எந்த அரசியல்வாதியும் அந்த மாதிரி சாப்பாடு. இன்னைக்கு நாங்கள் காலையில் வந்தோம், காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த தருணம் அவ்வளோ அழகாக போச்சு. இது மாதிரி நான் எந்த ஒரு கல்யாணத்தில் கூட பார்த்ததில்லை. சார் வந்து நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், மேலும் மேலும் வாழ்த்துக்கள். அவர் பாதத்தை தொட்டு வணங்குற மாதிரி செய்துட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நிச்சயமாக ஏழைகள்லாம் வாழ்த்துறாங்க. ஏழையோட சிரிப்பில் இறைவனை காணலாம். அதை நாங்கள் தொடர்ந்து 15 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். உத்தம்சந்த் கட்டாரி அவர்களோட சிரிப்பில் கூட இறைவன் தான் இருக்கிறார். ரொம்ப நன்றி.